அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம தாயார் குக்கிங் சேனலில் ராகி மாவு வச்சு பூரண கொழுக்கட்டை செய்ய போகிறோம். நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கிற பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 ஏலக்காய் சேர்த்துக்குங்க. அது கூடவே வறுத்து தோல் நீக்கிய வேர்க்கடலை 1/4 கப்பு அது சேர்த்துக்கலாம். இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் துருவின வெல்லம் 1/2 கப்பு அதை சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. இதுக்கு பாகுபதெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் கல் மண் தூசு இருக்கும். அதனால் நம்ம கரைச்சி மட்டும்தான் எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. இது கூடவே 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற வெல்லம் சுத்தமான வெல்லமாக இருந்தால் அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு தூசு இருக்குன்னுட்டு, அதனால தான் நம்ம இப்போ கரைச்சி இது மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா கலரி விடுங்க. வெல்லம் நல்லா உருகி தேங்காவோடு ஒன்று சேர்ந்து வரும். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் வெல்லம் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வேர்க்கடலையும் ஏலக்காவும் பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. ஸ்டவ்வை ஆன்லேயே வச்சுட்டு கிளறினா ரொம்ப இறுக்கமாகிடும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி கொடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கிளறினதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பவுலில் அப்படியே சேர்த்துக்கலாம். இதே கப்பால் 1 கப் அளவு சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்குங்க. ராகி மாவு எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பால் சுடு தண்ணி, வெல்லம், தேங்காய் எல்லாமே அளந்துக்குங்க. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு மாவோட நல்லா கலந்து விடுங்க. இப்போ சுடு தண்ணி ஊற்றி நாம் கலந்துக்கலாம். அப்படியே ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. கையை வச்சு கலந்துடாதீங்க. கொஞ்சம் கூட வெள்ளை மாவு இல்லாமல் எல்லா பக்கமும் நல்லா கலந்து விடுங்க. 1 கப்பு ராகி மாவுக்கு 1 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ கரண்டியால் இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ கரண்டி எடுத்துகிட்டு நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு வைக்கலாம். இந்த மாதிரி கையால் நல்லா அழுத்தி பிசையும் போது மாவு நல்லா சாஃப்டாக வரும். அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்குங்க. மாவு கையில் ஒட்டாமல் உங்களுக்கு கொழுக்கட்டை நல்லா செய்ய வரும். மாவை கொஞ்சமாக எடுத்து ஒரு உருண்டை ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பண்ணிவிட்டு 2 கட்டை விரலை வச்சுட்டு அப்படியே சுற்றி நல்லா தட்டிக்கிட்டே வாங்க. ரவுண்ட் ஷேப்புக்கு வரும். ரொம்ப மெலிசாக தட்டிடக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த சைஸுக்கு தட்டி எடுத்துக்குங்க. ரொம்ப மெலிசாகவும் தட்டிட்டா நம்ம வேக வைக்கும்போது பூரணம் எல்லாம் உடஞ்சி வெளியில் வந்துடும். இந்த சைஸுக்கு தட்டினா போதும். பூரணம் கொஞ்சமாக எடுத்து நல்லா நீல வாக்கில் அப்படியே வச்சுருங்க நடுவில். இப்போ பூரணத்தை வச்சுட்டு ஒரு பக்கம் மாவை எடுத்து இன்னொரு பக்கம் அப்படியே ஒட்டி விட்டுருங்க. நல்லா ஓரங்கள்லாம் விரலை வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்குங்க. இப்போ செஞ்ச கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி சூடான உடனே மேலே இட்லி தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே துணி போட்டு வச்சுக்குங்க. இப்போ கொழுக்கட்டையை ஒன்று ஒன்றா எடைய வைங்க. ஒட்டி ஒட்டி வச்சிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு மூடி போட்டு
அடுப்பை மீடியமான தீயில் வச்சு 15 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு. ஃபஸ்ட்டில் வச்ச கொழுக்கட்டை வெந்து எடுக்கும்போது கரண்ட்டு போயிடுச்சு. அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. இது செகண்ட் வேக வச்சப்போ எடுத்த வீடியோ, அதுதான் உங்ககிட்ட காமிக்கிறேன். நல்லா சத்தான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கும் நல்லா அருமையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.